தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு இருக்கிறது. இன்றைய தினம் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றப்படுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனை என்கின்றதாகிய பகுதியிலே பாசிக்குடா கற்குடா 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பம், கர்மாரம்பம். காலையிலே 6 மணிக்கு சூரிய நமஸ்காரத்தோடு விநாயகர் வழிபாடு, மகா கணபதி ஹோமம், எல்லா விதமான விக்னங்களையும் தீர்க்கின்ற வகையிலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று எல்லா அடியவர்களுக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே முனைமுருகன் ஆலயத்தினுடைய ஆலய நிர்வாக சபையினர்கள், தொண்டர்கள், பல்வேறு வழிகளிலும் பண உதவி, சரீர உதவி புரிந்த தொண்டர்கள், அடியார்கள், பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புடன் கிடைக்கின்ற வகையிலே சகல அடியார்களும் தங்கள் கைகளினாலே இந்த சமித்துகள், தானிய வகைகள், திரவியங்களை கொண்டு ஆகுதி பண்ணி பாலகணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, சக்தி கணபதி, பிரம்ம கணபதி, பிங்கள கணபதி, உச்சிஷ்ட கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, விக்ன கணபதி, நிர்த்வ கணபதி, ஊர்த்வ கணபதி என்கின்றதாகிய இந்த 16 கணபதிகளையும் அங்கே பிரார்த்தனை செய்து அக்னியை ஆவாகனம் செய்து விசேஷமான திரவிய ஹோமம் விநாயகப் பெருமானை வேண்டி மகா கணபதி ஹோமம் நிறைவேற்றப்பட்டு அங்கே பல்வேறு வகையான பட்டை வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், அவல் போன்ற திரவியங்களெல்லாம் அங்கே ஆகுதி செய்யப்பட்டு நிவேதிக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. இன்று அதிகாலையிலே இந்த 6 மணி முதல் பூர்வாங்க கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி தொடர்ந்து இந்த கிரியைகளெல்லாம் நடைபெற்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 28/6/2024 வெள்ளிக்கிழமை காலையிலே மகா கும்பாபிஷேகம் காணுகின்ற சிறப்பும் கொண்ட இந்த முனை முருகன் என்று போற்றப்படுகின்ற பாசிக்குடா முனைமுருகன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்விலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் குறை கண்டுபிடித்தவர்கள் முதலாக ஒரு விடயத்தில் அவர்கள் கருத்தாக இருந்தார்கள். ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை அவரும் செய்தார், அவருடைய சீடர்களும் செய்தார்கள். அவருடைய சீடர்கள் வயல் வழியாக செல்லுகின்ற பொழுது கதிர்களை கொய்து அவர்கள் உண்டார்கள். அப்பொழுது அவரிலே குறை கண்டுபிடித்தார்கள் பரிசேயர்கள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இந்த சீடர்கள் செய்கின்றார்கள்? அப்பொழுது இயேசு ஒரு அழகான நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகின்றார். தாவீது மன்னன் என்று சொன்னால் யூத மக்களுக்கு அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராவார். நீதியும் உண்மையும் கொண்டு மக்களை வழிநடத்திய ஒரு உயர்வான மறக்க முடியாத தலைவர். அவர் என்ன செய்கின்றார்? ஒரு முறை தம்முடைய மக்களோடு நண்பர்களோடு அவர் செல்லுகின்ற பொழுது பசி எடுக்கின்றது. அதனால் ஒரு ஆலயத்துக்குள் சென்று குருக்கள் மட்டும் உண்ணுகின்ற அந்த உணவை தானும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தார். தேவை எழுகின்ற பொழுது அங்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு சடங்குகள் முக்கியமல்ல, இங்கு களவாடுவதல்ல, இங்கு இந்த சட்டங்களையும் கடந்து மனிதநேயம் முன்னுரிமை பெறுகின்றது என்பதை கூறுகின்றார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பாரம்பரியங்கள், சட்டங்கள், சடங்குகள் இவைகளெல்லாம் நல்லவை, எங்களை நெறிப்படுத்துவதற்கும் எங்களை பாதுகாப்பதற்கும் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கும். ஆனால் இவற்றிற்கு நாங்கள் அடிமைகளாகின்ற பொழுது அவற்றை அனுசரிப்பதிலே நாங்கள் எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய பெயரையும் நாங்கள் உயர்த்துவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவை சில வேளைகளிலே அந்த சட்டங்களுக்கு நாங்கள் அடிமைகளாகின்றோம். இதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக போதித்தார், கடைப்பிடித்தார். சட்டங்களினுடைய பெருமதியை உணர வேண்டும், அவற்றினுடைய அர்த்தத்தை உணர வேண்டும் என்று. ஏன் என்று நாங்கள் ஒரு முறை கேட்டால், ஏன் நான் இப்படி செய்யக்கூடாது என்றால் சில வேளைகளிலே எங்களுக்கே அதற்கான பதில் தெரியாமல் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே அது பிரயோசனமாக நன்மைத்தனம் உள்ளதாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற அந்த காலத்து பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் காலப்போக்கிலே தேவைகள் மாற்றங்கள் எழுகின்ற பொழுது இந்த தேவைகளுக்கும் இந்த மாற்றங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு எங்களை நாங்கள் இசைவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த சட்டங்கள் திட்டங்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டுப்படுத்துகின்ற பொழுது, அளவுக்கு மீறி கட்டுப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் சிறிய ஒரு வட்டத்துக்குள்ளே வாழுகின்ற கிணற்று தவளைகளாக நாங்கள் மாறக்கூடாது. சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு தீவாக இருக்கின்றதுனாலே இந்த தீவு என்கின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நாங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த அழகான இலங்கை என்கின்ற இந்த தீவிலே நாங்கள் இனங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் இருந்தாலும் எங்களால் அந்த குறுகிய மனப்பான்மை இருப்பதனாலே ஒரு பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துரதிர்ஷ்டவிதமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த இயேசு சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கடந்து மனிதநேயத்தை, நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உயர்வான நோக்கை நாங்கள் இந்த இறைவன் எங்கள் எல்லோரையும் இணைக்கின்றவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இலகுவாக நாங்கள்
தீர்வு கண்டு கொள்ள முடியும். இவ்வாறாக நாங்கள் இந்த சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் நாங்கள் கடந்து அவற்றினுடைய அர்த்தங்களை புரிந்து மனித நேயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, மனிதர்களுடைய மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் நன்மைத்தனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக வாழவும் அதற்காக நாங்கள் உழைக்கவும் இந்த நாளிலே நாங்கள் இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும்,
இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தருவோம், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி